மீடியேஷன் பெண்டிங்ல இருக்கும் பொழுது அல்லது மீடியேஷன் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய வழக்கு ஹியரிங்க்கு வந்தா என்ன ஆகும்? நீதிமன்றத்துல டிவோர்ஸ் வழக்கு, அதாவது ஏதோ ஒரு குடும்ப நல வழக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு மீடியேஷனுக்கு நமக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. மீடியேஷன் முடியல. மெயின் கேஸ் நம்மளுடைய வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வாய்தாக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மீடியேஷன் கம்ப்ளீட் ஆகாம கேஸ் வந்து ஹியரிங்க்கு வந்தா வழக்கு பாதிக்காது. அவைட் மீடியேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தானாவே இன்னொரு தேதிக்கு அட்ஜர்ன் ஆகிவிடும். நம்ம அதுக்காக பயப்பட வேண்டாம். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து மீடியேஷன் பெண்டிங்ல இருக்கு, ஹியரிங்க்கு வந்து வந்துடுச்சு வழக்கு, நம்மளுடைய வழக்கு என்ன ஆகும்னா ஒண்ணுமே ஆகாது. நீதிமன்றமே அதை வந்து அட்ஜர்ன் பண்ணிடும். டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர். உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க தாராளமா என்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்கள். நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன்.